இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன மாதிரி சர்வீசஸை கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி ரெவென்யூ வரும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர். பல வருஷங்களுக்கு வந்து டேட்டாஸை வந்து உள்ளடக்கி வச்சுருக்காங்க. ஆல்கோ ட்ரேடிங்லாம் பண்ணுறோம், அவங்க எல்லாருக்கும் டேட்டா கொடுக்கறது, அது எல்லாமே நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். இதுவே உங்களுக்கு புட்கால் ரேஷியோ 0.7 அல்லது 0.5 அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செல்லிங் வந்து அதிகமாக இருக்கிற இடம் வந்து கால் ஆப்ஷன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேரிஷ் சென்டிமெண்ட், மார்க்கெட் இன்னும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிப்டி டாடா குரூப் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் மெயினாக யாரெல்லாம் உள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசிஎஸ், டாடா மோட்டர்ஸ், டைட்டன். அப்போ இந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஜென்ரலாக கோல்டு ரேட்டு குறைவதற்கான வாய்ப்புகள் தற்போது எதுவுமே இல்லை. இன்னுமே பார்த்தீங்கன்னா $2,400 $2,500 அவுன்ஸ் டாலர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு பேசிக்கிறாங்க. ஸோ ஈக்விட்டிக்கு இணையாக ஒரு ஹெட்ஜிங்காக ஒரு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். மார்க்கெட் இந்த வாரம் எப்படி முடிச்சிருக்காங்க? அதே 22,500 விட்டு நகர்வதாக இல்லை. ஈவன் தோ உங்களுக்கு வந்து கடந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜென்ரலாக வந்து மானிட்டரி பாலிசி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் 4 முறை வந்து உங்களுக்கு நடக்கும். அந்த வரிசையில் இந்த ஃபினான்ஷியல் இயர் தொடக்கத்தில் ஏப்ரல் 5ஆம் தேதி வந்துவிட்டு என்ன மாதிரி சொல்லியிருக்காரு, சில முக்கியமான விஷயங்களை தந்துவிட்டு போயிருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டை வந்து அவரை சேஞ்ச் பண்ணலை. இது எதிர்பார்த்த ஒன்று தான். பெரும்பாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி புதிய வெளியீடுகள், ஒரு அட்ராக்டிவான அனௌன்ஸ்மெண்ட்லாம் பெருசாக வராது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் அவர் ரெப்போ ரேட் எதுவும் மாற்றலை. அதுக்கு அடுத்தபடியாக ஜூன் மாதத்திலோ உங்களுக்கு இல்லைன்னா ஆகஸ்ட் மாதத்துலேயோ அடுத்த ஒரு மானிட்டரி பாலிசி வரும்போது நம்ம ஏதாவது ஒரு சில சலுகைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாவரின் கோல்டு பாண்டு பற்றி பேசியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி சாவரின் க்ரீன் பாண்டு அப்படிங்கிறலாம் வந்து லான்ச் பண்ணலாம். அதே மாதிரி யூபிஐ மூலமாக வந்து ஃபண்டு டெபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. மற்றபடி பெரும்பாலும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து எந்த விதமான ரேட் கட்டும் அவர் அனௌன்ஸ் பண்ணலை. இருந்த போதிலும் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அதுலேயும் முக்கியமாக பேங்க் நிஃப்டி நல்ல ஏற்றத்தில் தான் முடிவடைந்தது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 22,500 முடிச்சிருந்தாங்க. வரும் வாரங்களில் எப்படி இருக்கும், அதான் அடுத்த கொஸ்டின். வரும் வாரத்தை பொறுத்த மட்டிலும் இனிமே தான் உங்களுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. 4வது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ன்னு சொல்கிற குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், இயர்லி ரிசல்ட், இது எல்லாமே ஒவ்வொரு கம்பெனியாக தங்களுடைய வருடாந்திர ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதன் காரணமாக ஜென்ரலாக அதுலேயே முக்கியமாக ரிலையன்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ் இவங்களுடைய ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது மார்க்கெட் வந்து நல்ல அப் ட்ரெண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக அடுத்த லெவலாக 22,600 22,800 வரைக்கும் நம்ம வைத்துக்கொள்ளலாம். சப்போர்ட் லெவலாக 22,300 22,200 நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக புட்கால் ரேஷியோ அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் 4ஆம் தேதி புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க நேயர்கள். ஸோ இந்த புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷனுங்கிறது ஏறுன்னு சொல்லி பெட் கட்டலாம், இறங்குன்னு சொல்லி அந்த பெட்டிங் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக புரியுதுக்காக நான் பெட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். மற்றபடி அதுக்கான ஜென்ரல் டெர்மினாலஜி அப்படிங்கிறது வேறு. ஸோ இந்த புட் கால் ரேஷியோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 1.17 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? ஜென்ரலாக பிசிஆர் ரேஷியோ 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷனை தான் அதிகமாக செல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு சென்டிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா புல்லிஷ் சென்டிமெண்ட்டு. ஸோ மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. எதை செல் பண்ணியிருக்காங்க? புட் ஆப்ஷனை செல்லிங் பண்ணுறாங்க. ஏன்னா ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ஆப்ஷன் செல்லர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரைட்டர்ஸ் தான் இந்த மூவ்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு பங்குதாரர்கள். அதன்படி பார்க்கும்போது 1.17 இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் சென்டிமெண்டில் தான் இருக்குது, ஏறுமுகமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த புட்கால் ரேஷியோ நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இதுவே உங்களுக்கு புட்கால் ரேஷியோ 0.7 அல்லது 0.5 அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
செல்லிங் வந்து அதிகமாக இருக்கிற இடம் வந்து கால் ஆப்ஷன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேரிஷ் சென்டிமெண்ட், மார்க்கெட் இன்னும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இப்போ அவங்க தந்திருக்க தகவல் என்ன? 1.17. ஏற்கனவே ப்ரீவியஸாக எவ்வளோ இருந்தது தெரியுமா? 0.95 இருந்தது. இப்போ 1.17 மாறி இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிஃப்டி வந்து புல்லிஷாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால் வரும் வாரங்களில் 22,600 இல்லை 22,800 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி T+0 செட்டில்மெண்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 25 ஸ்டாக்ஸுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து வேதாந்தா, அப்புறம் ஹிண்டால்கோ, இதெல்லாம் தான் மெயினாக உள்ளே வந்திருக்கு. நிறைய கம்பெனி வந்திருக்காங்க. BPCL, இந்த கம்பெனி வரிசையில் இப்போ ரீசெண்டாக ஹிண்டால்கோ, வேதாந்தாலாம் உள்ளே வந்தோன்னே அது வேகமாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக T+0 செட்டில்மெண்ட்டில் நிறைய கம்பெனிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாரதி ஹெக்ஸாஹேமோட IPO முடிவடைந்திருக்குது. ஸோ அடுத்து ஏப்ரல் 12ஆம் தேதி லிஸ்டிங்க்கு வரப்போகுது. ஒருவேளை IPOவில் கிடைக்காதவர்கள் உங்களுக்கு வந்து இந்த லிஸ்டிங் டேட் அன்னைக்கு எவ்வளோ ரேட் வராங்கிறத பார்த்து நீங்கள் சிறிதாக நீங்கள் அதை வாங்கி கொள்ளலாம். IPOன்னு சொல்லும்போது மிக முக்கியமான ஒரு IPO ஒன்று செபி கிட்ட லான்ச் பண்ணுறதுக்காக கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு முன்னாடி மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் MCX பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இதே மாதிரி IPO வழியாக வந்து மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 2015 அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் சில பல காரணங்களால் அந்த IPO தடைப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செபி கிட்ட மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ராசஸ் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன மாதிரி சர்வீசஸை கொடுத்துட்ருக்காங்க, இவங்களுக்கு எப்படி ரெவென்யூ வரும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர். பல வருஷங்களுக்கு வந்து டேட்டாஸை வந்து உள்ளடக்கி வச்சுருக்காங்க. ஆல்கோ ட்ரேடிங்லாம் பண்ணுறோம். அவங்க எல்லாருக்கும் டேட்டா கொடுக்கறது அது எல்லாமே நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். அதே மாதிரி கனெக்டிவிட்டி சார்ஜஸ்ஸு, கிளியரிங் சர்வீசஸ்ஸு, லிஸ்டிங் சர்வீசஸ்ஸு, அதே மாதிரி இண்டெக்ஸ் சர்வீசஸ்ஸு, இந்த மாதிரி பல வரிசையில் இந்த சர்வீசஸ் பண்ணுறது மூலமாக இவங்களுக்கு லாபம் வருது. கடந்த Q3 எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னா 3517 கோடி காமிச்சிருக்காங்க. 8% ரிட்டர்னை இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணுறதாக கணக்கில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் NSE உங்களுக்கு IPO வழியாக மார்க்கெட்டில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் ஏற்கனவே போன பதிவில் சொன்ன மாதிரி நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்களான IPOs எல்லாம் வரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டு நமக்கு நிச்சயமாக ஒரு IPO வருடமாக கூட அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பஜாஜ் வரிசையில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் IPO, டாடா சன்ஸ் அவங்க IPO வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த எல்லாருமே ஒரு அனுகூலமான விஷயங்களாக அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வரல. ஸோ ஆஃப்டர் ரிசல்ட் ஒரு நிலையான கவர்மெண்ட் முடிந்த பிறகு தான் இந்த IPOடைய ரேலியே ஆரம்பிக்கும். அந்த வரிசையில் நம்ம NSE IPO தகவல்களை தர தயாராகி விட்டாங்க. அதனால் நேர்கள் அடுத்த 2 மாதங்கள் உங்களுக்கு வெக்கேஷன்லாம் முடிஞ்சோன்னே பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல IPOs வரும்போது நம்ம தாராளமாக வாங்கி நீண்ட கால அடிப்படையில் வந்து அப்போ கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருடம்லாம் போயிடுச்சுன்னா நம்ம அந்த ப்ரைஸில் வாங்க முடியாது. ஸோ அதனால் சிறுக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி IPOs வரும்போது நம்ம தாராளமாக வாங்கலாம். NSE IPOக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வரும்போது நிறைய தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போது லேட்டஸ்ட்டாக இந்த வாரம் அந்த தகவல் NSEயும் IPOவில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஏப்ரல் 3ஆம் தேதி ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து NSEலேருந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கில் தற்போது வந்து இண்டெக்ஸ் ட்ரேடிங்கில் 4 விதமான ட்ரேடிங் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இண்டெக்ஸ்லேயே ட்ரேடிங் பண்ணக்கூடியது. இதில் உங்கள் ஃபினான்ஷியல் நிஃப்டிலையும் மிட் கேப் நிஃப்டிலையும் லாட் சைஸை வந்து மே மாதத்துக்கு பிறகு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாட் சைஸை வந்து குறைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேரில் அதனால் மே மாதத்தில் அதோடைய லாட் சைஸ் என்ன இருக்குதுன்னு நீங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கு பிற்பாடு ட்ரேடிங்கில் ஈடுபடுவது நல்லது. ஏன்னா இந்த லாட் சைஸ் எல்லாம் மாற்றுறது எல்லாமே அவங்களுடைய வேலை தான். அது மாற்றும் போது உங்களுக்கு தகவல்கள் உங்களுக்கு இமெயில் மூலமாக தெரிவிக்கப்படும். நேயர்கள் அதை கவனித்து பண்ணுங்கள். இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே. அடுத்தபடியாக என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா புதுசாக நாங்கள் ஒரு 4 இண்டெக்ஸை வந்து உள்ளே ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறோம் நிஃப்டி வரிசையில் அப்படின்னு சொன்னாங்க.
அதில் மெயினாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிஃப்டி வந்து வரப்போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஏற்கனவே நம்ம பெரிய காங்க்ளோமெரேட் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய காங்க்ளோமெரேட்னா டாட்டா தான். அந்த டாடா குரூப்ஸ் வரிசையில் நிஃப்டி டாடா குரூப் 25% ஆஃப் கேப் அப்படிங்கிற வரிசையில் டாட்டாவுடைய கம்பெனிகளை எடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக உள்ளே கொண்டு வர போகிறாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நான் எதற்காக இந்த பதிவை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இண்டெக்ஸ் ட்ரேடிங்லாம் ஃபார்ம் பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் இல்லை, பல கம்பெனிகள், ஒரு 25 கம்பெனி, ஒரு 30 கம்பெனி, இல்லை ஒரு 50 கம்பெனியுடைய தொகுப்பாகத்தான் இது இருக்கும். அந்த வரிசையில் நிஃப்டி டாடா குரூப் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் மெயினாக யாரெல்லாம் உள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசிஎஸ், டாடா மோட்டர்ஸ், டைட்டன். அப்போ இந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நேயர்கள் இந்த கம்பெனிகளை லாங் டேர்முக்கு வாங்கி வைப்பீங்க இல்லையா, அவங்களோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்கெல்லாம் இந்த மாதிரி நிஃப்டி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதோடைய வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதன் காரணமாக இந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 17.34 ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த கம்பெனிகள் எல்லாமே ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க ஜென்ரலாக லீடர்ஸாக தான் இண்டெக்ஸாக உள்ளே வர போகிறாங்க. ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் கம்பெனிஸ் வாங்குறவங்க இதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டிசிஎஸ், டாடா மோட்டர்ஸ், டைட்டன் அப்படிங்கிற இந்த கம்பெனி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது என்ன கம்பெனி வரப்போகிறத சொல்லியிருக்காங்கன்னா, நிஃப்டி 500 மல்டி கேப். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, லார்ஜ் கேப் அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா மல்டி கேப்னு கொண்டு வராங்க. இதில் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50, 30, 20 அப்படிங்கிற வரிசையில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இந்த ரேஷியோ அடிப்படையில் இருக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் உள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்ஃபார்மா, டாடா மோட்டர்ஸ், ரிலையன்ஸ், இந்த கம்பெனிகள் தான் மெயினாக இந்த நிஃப்டி 500 மல்டி கேப் வரிசையில் இருக்க போகிறாங்க. இவங்களோட ரிட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வரிசையிலையும் டாடா மோட்டர் உள்ளே வருது. அதனால் நேயர்கள் டாடா மோட்டர் பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது நல்லது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 500 மல்டி கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் எல்லாம் வர போகிறாங்க. இதுவும் மல்டி கேப் கம்பெனி தான். 50, 30, 20 இந்த ரேஷியோவில் தான் இவங்களும் இருக்க போகிறாங்க. இந்த மல்டி கேப் இன்ஃப்ரா அப்படிங்கிறதுல யார் உள்ளே இருக்க போகிறாங்கன்னா, எல்என்டி, ரிலையன்ஸ், ஏர்டெல். அப்போ ரிலையன்ஸ் வந்து 2 இடத்துல வருது. அப்போ ரிலையன்ஸுக்கும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். இதெல்லாம் நான் கோடிட்டு காட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்க பாருங்கள். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15% ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ டாடா மோட்டர், ரிலையன்ஸும் நேயர்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். நான்காவதாக ஒரு நிஃப்டி வரப்போகுது. ஏன்னா எல்லாமே மல்டி கேப் பர்ஸில் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிஃப்டி மிட் ஸ்மாலு ஹெல்த் கேரில் வராங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு இண்டெக்ஸு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப், ஸ்மால் கேப் மட்டும்தான் இருக்கும், லார்ஜ் கேப் உள்ள வராது. இதில் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்கன்னா, மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட்டும், லூபின், ஆரோ ஃபார்மா அந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே உள்ளே வர்றாங்க. இதுதான் இருக்கிறதுலே அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 21%. ஜென்ரலாக ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து அதிகமான அளவுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இருந்த போதிலும் அதில் ரிஸ்க்கும் அதிகம். ஸோ புது வரவாக இந்த மாதிரி இண்டெக்ஸில் வந்து புதுசாக உள்ளே கொடுக்க போகிறாங்க. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டே இருக்குது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். இந்த போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத உயர்வை இந்த வாரமும் கோல்டு வந்து படைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கொண்டே போகுது. எங்கே தான் போய் நிற்க போகுது அப்படின்னு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின்ஸாக இருக்குது. ஜென்ரலாக கோல்டு ரேட்டு குறைவதற்கான வாய்ப்புகள் தற்போது எதுவுமே இல்லை. இன்னுமே பார்த்தீங்கன்னா $2,400 $2,500 அவுன்ஸ் டாலர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு பேசிக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக கோல்டு ரேட் வந்து கண்டினியூஸாக ஏறிட்டு தான் இருக்கும். அட்சய தேதியெல்லாம் உங்களுக்கு அடுத்து வரப்போகுது. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன், மேரேஜ் சீசன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் அடுத்து வரும் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதற்கு பிற்பாடு தான் உங்களுக்கு வந்து கோல்டு கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தற்போது வரை ஏறுமுகமாகத்தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய உச்சத்தை தான் தொட்டுட்டே திரும்புதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஆர்பிஐயும் பார்த்தீங்கன்னா கோல்டு ரிசர்வ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 817 டன்ஸ் ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்கும் கண்டினியூஸாக கோல்டை வாங்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பவல் வந்து இப்போதைக்கு ரேட் கட் இல்லை, ஆனால் வந்து ஜூன் மாதத்துலேருந்து ரேட் கட் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு.
ஸோ அதன் காரணமாகத்தான் கோல்டு ரேட் இந்த மாதிரி ரொம்ப வேகமாக ஏறிக்கொண்டே இருக்குது. ஸோ 2023 பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஈக்விட்டி வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா 27% கொடுத்துச்சு. கோல்டு வந்து 13% ரிட்டர்ன் கொடுத்தது. டிபெஞ்சர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 6.7% கொடுத்தாங்க. ரியல் எஸ்டேட் ரொம்ப கம்மி, 3.8% கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்விட்டிக்கு இணையாக ஒரு ஹெட்ஜிங்காக ஒரு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கோல்டையும் சொல்லலாம். ஆனால் கோல்டை வந்து ஜுவல்லரிஸில் போய் வாங்காமல் காயின்ஸாகவோ சாவரின் கோல்டு பாண்டாகவோ ETF-ஆக ஒரு நீண்டகால அடிப்படையில் வாங்குறவங்க அந்த மாதிரி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சென்ற வாரத்தை பொறுத்த மட்டும் இதெல்லாம் மிக முக்கியமான நிகழ்வுகளாக RBI மானிட்டரி பாலிசி, கோல்டு ரேட்டு அதிகமாக ஏறினது, NSE-ல வந்த புது அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லலாம். புதுசாக எதுவும் IPO எதுவும் லான்ச் ஆகலை. பாரதி ஹெக்ஸாகேம் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ வரும் வாரத்தை பொறுத்த மட்டும் நிச்சயமாக ஒரு மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு நல்ல ஏற்றத்தில் தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயர்லி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது தான். நேயர்கள் அனைவருக்கும் டிவிடெண்ட், போனஸ் இதெல்லாம் வர தொடங்கி இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வரும் வாரத்தையும் உற்சாகமான ஒரு வாரமாக நல்ல ஒரு மனநிலையுடன் நம்ம வரவேற்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.